கந்தர் அனுபூதி பாடி அபிஷேகம் பண்ணுங்க. கந்தர் அனுபூதிக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது, மிகப்பெரிய ரகசிய மந்திரம். அருணகிரிநாதர் 51 அக்ஷரம் வச்சு ஒரு மாலை கட்டி உனக்கு போடணும்னு ஆசைப்பட்டார். அதை அப்படியே சாற்றினார். அந்த 51 அக்ஷரங்கள்னால் உருவாக்கப்பட்ட அற்புத மந்திரம் தான் கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய சில பாடல்களை சொல்லி அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சந்தன கட்டை இருந்தா அதை உரைச்சு சாமிக்கு சந்தனம் வைங்க, இல்லையா மஞ்சளை வைங்க. இப்படி மஞ்சள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு சாமிக்கு மாலை போட்டு எந்த பூ போடலாம். நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பூவை போடுங்க. இல்ல உங்க பக்கம் நல்ல பூ கிடைக்கும்னா தெச்சி பூ அப்படின்னு ஒரு பூ கிடைக்கும், சிவப்பு கலர்ல நீட்டமா இருக்கும். இல்ல செவ்வரளி பூ போடலாம். அதே மாதிரி இல்லைங்க எங்களால முடிஞ்சா கடம்ப பூவே வாங்கி போடுவோம்னா கடம்ப மலர் மாலை போடலாம். இல்ல எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறேன்னா வில்வ இலையில அர்ச்சனை பண்ணலாம். நமக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலரை போடணும். ஆனா அருணகிரிநாதர் சொல்றாரு எப்படி போடணுமா, 2 கையில அப்படி சேர்த்து சேர்த்து போடணுமா. நான் இந்த விஷயத்துல ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேங்க. நான் சமீபத்துல மலேசியா போயிருக்கும்போது ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐயா எங்க வீட்டுல எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது, இன்னைக்கு நான் இவ்வளவு நல்லா இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்னா பத்துமலை ஆண்டவனுக்கு எனக்கு எவ்வளவு பூ போட்டாலும் எனக்கு பத்தாது, கொட்டிக்கிட்டே இருக்கணும் அவர் மேல, எத்தனை லட்சம் செலவானாலும் அவர் மேல பூ போட்டுக்கிட்டே இருக்கணும்னு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முருகன் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா நீங்க உங்களுக்காக ஆசைப்படல, நீங்க காசு வேணும்னு ஆசைப்படல, முருகனுக்கு எவ்வளவு பூ போட்டாலும் பத்த மாட்டேதுன்னு ஆசைப்படுறீங்கல்ல, இந்த ஒரு அன்புக்காகவே முருகன் உங்களுக்கு கட்டுப்படுவாருன்னு சொன்னேன். அவங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க.